சுவனத்தின் சிட்டாக அவன் தன்னை ஆக்கிக் கொள்வதற்கும்
இவர் அதவான ஒரு மனிதர் என்று அறியப்பட வேண்டும் என்று சொன்னால் தக்குவா மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதன் யார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது தக்குவா. அவன் ஒழுக்கம் கெட்டவனா, நேர்மையாளனா என்பதை, திருடனா அல்லது கொள்ளை அடுத்தவர்கள் சொத்தை கொள்ளையடித்தவனா, பொது சொத்தை தின்றவனா, இதையெல்லாம் அடையாளப்படுத்தக்கூடியது அல்லாஹ்விடத்திலே அவனுடைய தக்குவா. இங்கே அவருடைய குடும்பத்தார்கள் மத்தியில் ஒரு மனிதன் மறைத்து விடலாம், வெகுஜன மக்கள் மத்தியில் அவன் நடித்து விடலாம், யோக்கியனை போல நடித்து விடலாம், ஒழுக்கமானவனை போல அவன் இந்த உலகத்தில் நாடகமாடி விடலாம், அந்தரங்கத்திலே மிக மோசமானவனாக அவன் இருந்திருக்கலாம். ஆனால் அவனை அடையாளப்படுத்துவது மறுமையில் எது? அவனுடைய தக்குவா தான் அவனை இவன் அடுத்தவன் சொத்தை அபகரித்தவன் தனியா வருவான். அரிகண்டமாக அவனுடைய பொருட்கள் எல்லாம் 7 மடங்காக பெருக்கப்பட்டு அரிகண்டமாக மாற்றப்பட்டு தோளில் இழுத்து வருவான். தனியா தெரியும், ஓஹோ இவரு கொள்ளையடிச்சவரு, இவர் விபச்சாரம் செய்தவர், இவர் பொது சொத்தை அபகரித்து தின்றவர், இவர் மோசடி செய்தவர் என்றெல்லாம் மறுமையில் வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும். இதற்குத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யௌமல் கியாமா, தி ஜட்ஜ்மென்ட் டே என்ற ஒன்றை வைத்திருப்பதற்கு காரணம், நேரடியாக ஒவ்வொருவரையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அப்படியே பிடித்து பிடித்து அவன் சூரத்திற்கும் நரகத்திற்கும் அவன் அனுப்பிவிட ஆற்றல் உடையவன் தான் அல்லாஹ். ஆனால் எதற்காக அந்த கேள்வி கணக்கு? எதற்காக அன்றைய தினம் அனைவரும் எழுப்பப்பட்டு நிற்க வைக்கப்பட்டு அவனை பற்றிய விடயங்கள் தோலுரித்து காட்டப்படுகிறது? பொண்டாட்டி நினைச்சிருப்பா, என் புருஷ மாதிரி தங்கமான ஆள் இல்லைங்க. அங்கதான் தெரியும் அந்த புருஷன் ஊர்மேய்ச்சவரா இருப்பார். அங்கே அவள் காரி துப்புவாள், இப்படிப்பட்ட மனிதனா நீ? யோக்கிய மாதிரி நீ நடிச்சுட்டியப்ப அந்த உலகத்துல. மகன் பாப்பாவை நல்ல மனிதனாக நினைத்திருப்பான். அவர் ஊர்காசை உலகில் போட்டு அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்தவராக இருந்திருப்பார். காரி துப்புவான், அத்தா இப்படியா? யோக்கிய மாதிரி நடிச்சுட்டாரே அத்தா. மகள் நல்லவள் போல நடித்திருக்கலாம், தாய் நல்லவள் போல நடித்திருக்கலாம். இந்த நடிப்புகள் எல்லாம் இந்த உலகத்தில் மறைக்கப்பட்டும் இருக்கலாம், வெளிப்படுத்தப்பட்டும் இருக்கலாம். இதை பிரகடனப்படுத்துவதுதான் அவருடைய நிலை என்ன என்பதை அறிய வைப்பதற்காகத்தான் மறுமை என்ற ஒன்றை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றார். அப்ப அந்த மறுமையில் ஒரு மனிதனை அல்லாஹ்விடத்தில் அவன் யார் என்பதை அடையாளப்படுத்துவது தக்குவா. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய நெருங்கிய நண்பரான உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கிறார்கள். ஒரு மஜ்லிஸ்ல பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்பொழுதும் மார்க்க விடயங்களை கேட்பதற்கு வெட்கப்பட மாட்டார்கள். தன்னை ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர் என நினைத்துக் கொள்ள மாட்டார்கள். பட்டன கேட்கக்கூடியவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? அவர் எப்பேற்பட்ட ஒரு நபித்தோழர்? அவர் மனதில் நினைப்பதை அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக அல்லாஹ் வஹியாக இறக்குவார். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்களில் ஒருவர் குறைந்த ஆடையோடு அவர் வெளியே அடியெடுத்து வைத்து விட்டார். அன்றைக்கு ஆடை என்பது எது? அவர்கள் குறைவாக அணிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமில்லை. அன்றைக்கு ஆடை ஒரு மனிதனுக்கு ஒரு ஆடை இருப்பதே பெரிய விடயம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் பணக்காரர் யார் தெரியுமா? 2 வேளை உணவும் 2 ஆடைகளும் இருந்தால் எங்களில் அவர் பணக்காரர். அல்லாஹ் அக்பர். 2 வேளை சாப்பாடு, 2 துணி இருந்தால் அவர் லக்ஸரி லைஃப், பெரிய பணக்காரர். இன்னைக்கு நம்மள்ட்ட யாசகம் கேட்கிறாரே, பிச்சை எடுக்கிறாரே, அவரை பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் மேல ஒரு பேண்ட்டை போட்டு, சட்டை போட்டு, அது மேல ஒரு கோட்டை போட்டு பிச்சை எடுக்கிறவர். பிச்சை எடுக்கிற மனிதர் 5
ஹிஜாபுடைய வசனம் இறங்குகிறது. இப்படிப்பட்ட எண்ணினாலே வகை இறக்கக்கூடிய தக்வாவிற்கு சொந்தக்காரர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் கேட்கிறார், உபையே இங்க வாங்க. காபு இப்னு உபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க. அமீருல் முஃமினீனே என்ன சொல்லுங்க? இவங்க கேட்கிறாங்க, உபையே தக்வானா என்ன சொல்லுங்க? தக்வா என்றால் என்ன சொல்லுங்கள் உபையே? உடனே இவர் பெரிய சகாபி, இவர் கேட்டு நம்ம கிண்டல் பண்றாரோ அப்படிலாம் நினைக்கல. சகாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் தெரிந்ததை மிக அறிந்தவர்கள் கேட்டாலும் சொல்வார்கள், அறியாதவர்கள் கேட்டாலும் சொல்வார்கள். தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்லிவிடுவார்கள். இன்னைக்கு நம்முடைய அறிஞர்களுடைய, நாம் மிகப்பெரிய பிரச்சார வீரதியாக நினைக்கின்ற மனிதர்களுடைய நிலை என்ன? தெரியாதுன்னு சொன்னா வைக்கப்படுவார். அவர் எனக்கு தெரியாதான் ஒண்ணு இல்லை, எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்வார். அவருக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவரே நினைச்சுக்கிறார். அதனாலதான் நம்ம கல்வி பானையில கையை விட்டு கிடக்கிறார். தெரிந்ததை தெரிந்ததாகவும் தெரியாததை தெரியாததாகவும் சொல்லக்கூடியவர்கள் சகாபாக்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், உபையே தக்வானா என்ன சொல்லுங்க? சொல்றாங்க, உமரே நீங்கள் மக்காவில் மதீனா காடுகளில் கருவேலம் நிறைந்த அந்த காட்டிற்குள்ளே நீங்கள் நடந்து சென்றிருக்கின்றீர்களா? உபையே நான் சென்றிருக்கிறேன். கருவேல முட்கள் நிறைந்த காட்டுக்குள்ளே நீங்கள் எவ்வாறு நடந்து செல்வீர்கள் உமரே? உபையே நான் எப்படி செல்வேன் தெரியுமா? எனது பாதங்களை பார்த்து பார்த்து எனது காலில் முள் தைத்து விடாதவாறு நான் பார்த்து பார்த்து வைப்பேன். எனது ஆடையை முள்கள் குத்தி எனது ஆடையை கிழித்து விடாதவாறு நான் ஒடுங்கி செல்வேன், குனிந்து செல்வேன். முள்கள் என்னுடைய உடலில் குத்தி கிழித்து விடாதவாறு, காயம் ஏற்படுத்தி விடாதவாறு நான் பார்த்து பார்த்து செல்வேன். கருவேல காட்டில் உள்ளே சென்றால் உபையே நான் இப்படித்தான் செல்வேன் என்று சொன்னார். இப்போது உபைர் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹாதிஹி ஹியல் தக்வா உமர். தக்வானா கேட்டீங்களே உமரே, இதுதான் தக்வா. எப்படி முட்கள் நிறைந்த காட்டில் ஒரு மனிதன் அவதானித்து செல்வானோ, பார்த்து பார்த்து செல்வானோ, இப்படித்தான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்து பார்த்து நடக்க வேண்டும். உங்களை ஆபாசங்கள் அழைக்கும், தக்வா அதை தடுக்க வேண்டும். விரசங்கள் உங்களை அழைக்கும், தக்வா அதை தடுக்க வேண்டும். மோசடிகள் உங்களை அழைக்கும், தக்வா அதை தடுக்க வேண்டும். அழகான பெண் உங்களை அழைப்பால் மறைமுகமாக, தக்வா அதை தடுக்க வேண்டும். இந்த உலகம் ஆபாசங்களால் நிறைந்து இருந்த போதிலும் ஒரு மனிதன் தக்வாவோடு பேணி நடந்தால் என்று சொன்னால், இந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த காட்டுக்குள்ளே எப்படி பார்த்து பார்த்து செல்வேன் என்று சொன்னார்களோ, இதுதான் தக்வா என சொன்னார்களோ, அப்படித்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் சொன்னார்கள், உமரே நீங்கள் கருவேல காட்டுக்குள்ளே நீங்கள் நடந்து சென்றிருக்கிறீர்களா? அப்போது உள்ளே நீங்கள் எப்படி செல்வீர்கள்? அப்படித்தான் இந்த துனியாவில் நீங்கள் செல்ல வேண்டும். மிக விரைவாக சம்பாதிப்பதற்கு மோசமான வழியை உலகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இது ஹராம், இது எனக்கு தேவையில்லை. இந்த பொருளாதாரத்தை நான் எடுத்தால் என்னுடைய ரப்பிடத்தில் எந்த முகத்தோடு நான் செல்வேன் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு உருவாகும் என்று சொன்னால் அதுதான் தக்வா. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே ஏறக்குறைய 258 இடங்களிலே தக்வாவை பற்றி சொல்கிறார். குர்ஆன் வசனம் பேசுகிறது. 70 இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறார், இத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த எச்சரிக்கை எல்லாம் எதற்காக? எப்பா ரொம்ப சடைவா இருக்கிறதப்பா, இந்த உலகத்துல தூங்கி இருந்துறாத, உலகம் ஒண்ணு மயக்கிற வேணாம், கொஞ்சம் உஷாரா இருந்துங்க, இங்கதான் வரணும். தக்வா இல்லை என்று சொன்னால் நீ பெரும் நட்டவழியாக என்னை வந்து சந்திப்பாய் என்று அச்சமூட்ட
இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் 3 விடயங்களில் ஒரு அடியானுக்கு போலித்தனம் இல்லாத உண்மையான நடத்தையோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறார். அல்லாஹ்விடத்தில் ஏகிட்ட நீங்க வரீங்களா, என்னை நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்களா, என்னை சந்திப்பேன் என நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? 3 காரியங்களில் நீங்க ஒழுங்காக இந்த உலகத்தில் இருக்கப்பா. 1, போலித்தனம் இல்லாத அல்லாஹ்வை மதிக்கின்ற விஷயத்தில், அவருடைய ஏவல்களை எடுத்து நடக்கின்ற விஷயத்தில், அல்லாஹ் தடுத்திருப்பதை தடுத்துக் கொள்வதில் நீங்க நாடகமானாதீங்க, நேர்மையா நடந்துக்கோங்க, பொய்யா நடிக்காதீங்க. அதுல ஏனென்றால் உலகத்தில் நடித்துவிட்டு பிறர் பார்க்கும்போது ஒரு நல்ல மனிதர், அகலாக்கான மனிதர், அவர் பெரிய ஒரு சூஃபி, எவ்வளவு தங்கமான மனிதர் என்றெல்லாம் பெயர் எடுத்துவிட்டு என்னிடத்திலே நீ மறைமுகமாக செய்த தவறுக்கு பெரும் நட்டபலியாக வந்து நின்றால் உன்னை விட ஒரு பெரிய அறிவீனன் உலகத்தில் யாரும் இல்லை. அதனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீ நடிக்காதே, ஆக்டிங் கொடுக்காத, நேர்மையாக நடந்து கொள். எந்த அளவுக்கு? வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வை எவ்வாறு அவர்கள் மதிக்க வேண்டுமோ அப்படி நீங்க மதிப்பதில்லைப்பா. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறார், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் உள்ளங்கள் நடுங்கும். நடுங்குதா? இல்லையே. ஒருவர் இந்த காரியத்தை செய்தால் இது பாவமானதுன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட பேசிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருக்கணும்? அல்ல, நான் மறுமையில நான் பேசிக்கிறேன்ப்பா, என்ன கவனிக்கிறதுக்கா அல்லாஹ் உன்னை அனுப்பியிருக்கான், என்ன வேவு பார்ப்பதற்கா அல்லாஹ் உன்னை நியமித்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களை நாம் என்ன செய்வோம்? கோபப்படுவோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, நீங்கள் அல்லாஹ்வை எவ்வாறு மதிக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் மதிப்பதில்லை, அவனுக்கு எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி நீங்க பயப்படுறதே இல்லை. ஏதோ நடந்துக்கிறீங்க, ஏதோ பயந்துக்கிறீங்க, பர்சன்டேஜ் கம்மி. இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் சொல்கிறார். அடுத்ததாக, இந்த உலகத்தில் நாம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதில் தக்வா முதலிடம் பெற வேண்டும். நாம் சார்ந்திருக்கின்ற இயக்கத்திற்கு ஒரு போஸ்டர் ஒட்டுவதாக இருந்தாலும் அது தலைவரை திருப்திப்படுத்த, அது ஒரு பதவிக்காக வேண்டி, அது இன்னார் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இன்னார் வெச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி அது இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும்? யா அல்லாஹ், இந்த பயானுக்கு இந்த போஸ்டரை நான் ஒட்டுகிறேன், இதை பார்த்து யாரெல்லாம் வருகிறார்களோ அந்த நன்மை எனக்கும் தான் ரஹ்மானே. இந்த எண்ணத்தோடு ஒருவன் போஸ்டர் ஒட்டினால் அந்த ஒவ்வொரு பிட்டுக்கும் நன்மை உண்டு, ஒவ்வொரு கைப்பிரதிக்கு நன்மை உண்டு. அது இல்லாம உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை, ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து செய்தான் என்று சொன்னால் அல்லாஹ் அப்படியே அந்த போஸ்டரை சுருக்கி மடிச்சா எப்படி இருக்கும்? கசக்கணும். இப்படித்தான் அதை கசக்கி மூஞ்சில் விட்டேருவாங்க. நீ யாருக்காக ஒட்டியோ அந்த ஆளுக்கு நாங்கள் நிற்கிறார், போய் கூலி வாங்கிக்குவாங்க. உன் தலைவர் நாங்கள் நிற்கிறார்ப்பா, போய் வாங்கிக்க கூலிய. உங்க மாவட்ட செயலாளர் அந்தோ நிற்கிறார், போய் அவர்கிட்ட போய் கூலிய வாங்கிக்க. உங்க மாவட்ட பொருளாளர் தலைவர் அந்த நிற்கிறார், போய் வாங்கிக்க எல்லாம் சொல்லி விடுவார். அப்ப எந்த காரியம் செய்தாலும் செய்யுங்கள், அது ஒரு யூனிட்டாக இருந்து செய்வதில் தவறில்லை, ஒரு இயக்கமாக இருந்து செய்வதெல்லாம் தவறில்லை. நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காகவும் கூலியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து இருக்குமே என்று சொன்னால், தலைவர் மாறினால் நமக்கு கவலை இல்லை, செயலாளர் மாறினால் நமக்கு கவலை இல்லை, நான் செஞ்சது என்னுடைய ரப்புக்காக எனக்கு கூலி வந்துடும், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் இந்த உலகத்தில் எந்த காரியம் அல்லது தியாகம் செய்வதாக இருந்தாலும் அது செய்யும் விஷயத்தில் நீங்கள் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு? ஜிஹாது செய்வதாக இருந்தாலும், ஒரு மனிதர் ஜிஹாது செய்கிறார், அவருடைய கை வெட்டப்பட்டு விட்டது, வலி தாழ முடியாமல் மணலிலே அவருடைய வாளை தலைகீழாக குத்தி அதிலே குப்புற விழுந்து விடுகிறார். இதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நரகவாசியை பார்க்க வேண்டுமா, இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என சொன்னார்கள். அந்த மனிதர் அவர் போகுமிடமெல்லாம் ஒளிந்து ஒளிந்து மறைந்து சென்றார். அவன் மிக வீரமாக போரிட்டார். குஃபார்களுடைய பல தலைகளை அவர் உருளச் செய்தார்.
தியாகம் செய்வதாக இருந்தாலும் அர்ப்பணம் செய்வதாக இருந்தாலும் அந்த விடயங்களில் தக்வா இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறார் வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் ஜிஹாது செய்ய வேண்டி இருந்தால் அவன் சொன்ன முறைப்படி நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள். அந்த ஜிஹாதை கூட நான் எனது தூதர் ஊடாக எப்படி சொல்லி இருக்கிறேனோ அப்படி முறைப்படி செய்யுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். அடுத்ததாக இறுதியாக ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, மூமின்களே, நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். உங்கள் மரணம் இஸ்லாத்தை விட்டு இருக்க வேண்டும். உங்கள் உயிர் உங்களுடைய உடலில் இருந்து பிரித்து எடுக்கப்படும் பொழுது முஸ்லிமாக இருக்க வேண்டும். உலகத்தில் முஸ்லிம்கள் மையவாடில் நீங்கள் அடக்கம் செய்யப்பட்டு விடலாம். ஆனால் அல்லாஹ் எழுப்பும் போது அவர் முஸ்லிமாக இருப்பாரா என்று தெரியாது. முஸ்லிமான பெயர் நமக்கு வைக்கப்பட்டிருக்கலாம். நாம் முதல் மாதத்திலே தடுக்கப்படுவோமா என்று நமக்கு விளங்காது. அதனால் முஸ்லிமாக அன்றி மரணித்து விடாதீர்கள் என அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இந்த மூன்று காரியங்களிலும் நாம் தக்வாவை முதன்மைப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நாளை மறுமையில் சிறு பெரு பாவங்களை எல்லாம் மன்னித்து தக்வாவை முன்னிறுத்ததின் விளைவாக காரியங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காகவே செய்ததின் விளைவாக அல்லாஹ் மன்னித்து சுவனத்தை நசீபாக்குவான் என்பதை நாம் மனதில் நிறுத்தி வருகின்ற ரமலானை தக்வாவோடு நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக ஒரு 5 நோம்புக்கு கூட்டம் இருக்கும். ஊனும் இடம் பத்தாது, அங்க நிற்பாங்க இங்க நிற்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே பள்ளிவாசல் விரிச்சோடி போயிடும். 10 நோம்பு 15 நோம்புக்குலாம் அசருக்கு வந்து பார்த்தா இமாமும் மோதினு நிற்பாங்க. ஆளே இருக்க. இவ்வளவுதான் நம்ம தக்குவா. நம்ம ரமலானுடைய தக்குவா என்ன? முதல் ஒரு 4 நோம்பு, கடைசியில இரவு 10ல அந்த 27க்கு அப்புறம் கொஞ்சம் கூட்டமா இருக்கும், முடிஞ்சு போச்சு. இதான் நம்மளுடைய ரமலான். இப்படியா நபித்தோழர்கள் ரமலானை வரவேற்றார்கள், பயன்படுத்தினார்கள்? ரமலான் மாதத்தை அடைந்தே ஒருத்தவன் பாவியா இருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு கேடு கட்டம் உலகத்தில் இல்லை. எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் தெரியுமா சகோதரர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஒரு நாள் மிம்பரில் ஏறினார்கள். ஆமீன் 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 என 3 முறை சொன்னார்கள். குத்துபா முடித்துவிட்டு கீழே இறங்கியவுடன் நபி தோழர்கள் கேட்டார்கள், யா நபி அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ்வுடைய ரசூலே, வழக்கத்திற்கு மாறாக 3 முறை ஆமீன் 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 என சொன்னீர்களே, அதனுடைய காரியம் என்ன? எங்களுக்கு விளக்குங்கள் என்று சொன்னபோது யார் வந்தார்கள் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். 3 காரியங்களை எனக்கு நசீகத்து செய்தார்கள். நான் அதற்கு ஆமீன் 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 என சொன்னேன். முதலாவதாக, யார் ஒருவன் வயதான பெற்றோர்களை அடைந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லையோ, அவர்களை உதாசீனப்படுத்தினானோ, அவர்கள் மனம் போனும்படி நடந்தானோ, அவன் நாசமாகட்டும் என சொன்னார்கள். நான் ஆமீன் என சொன்னேன். இரண்டாவது, நபியே, உங்களுடைய பெயரை கேட்டு யார் ஒருவன், எந்த ஒரு முஸ்லிம் அதற்கு ரிப்ளை செய்யவில்லையோ, அவன் ஸலவாத் சொல்லவில்லையோ, அவன் நாசமாகட்டும் என சொன்னார்கள். நான் ஆமீன் என சொன்னேன். ரமலான் மாதத்தை அடைந்து மூன்றாவதாக, இதான் இங்க பாயிண்ட், யார் ஒருவன் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்திலும் அல்லாஹ்வுடைய தௌபாவை பெற்றுக் கொள்ளாமல் அவன் வெறுக்கை வீசிய கையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து வருகிறானோ, அவனும் நாசமாகட்டும். ரமலானை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? எவ்வளவு பூஸ்டா நம்ம ரமலான்ல இருக்கணும் இபாதத் செய்வதற்கு? அவனை விட ரமலான் மாதத்தை அடைந்து ஒருத்தன் பாவியா போய் மறுமையில நிற்கிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய அவன் நட்டவாளி. இந்த ரமலானை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், வருகின்ற ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, வருகின்ற ரமலானை உதாசீனப்படுத்தாமல் முறையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கிவிட வேண்டும் என்று கூறியவரை விரும்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம்
சென்று அங்கே மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். போறார், யா ரசூலுல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துங்கள் யா ரசூலுல்லாஹ். தூய்மைப்படுத்துங்கள் என்றால் என்ன? ஒரு குடம் தண்ணியை எடுத்து தலையில ஊத்தி குளிப்பாட்டுறதா? யா ரசூலுல்லாஹ் ரஜிம் என்று சொல்லக்கூடிய கல்லால் அடித்து கொள்ளக்கூடிய சட்டத்தை என் மீது நிறைவேற்றுங்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ். விசுவாசம் என்ன செய்தார்கள்? மாயிசே போப்பா என்று அனுப்பினார். மறுநாள் வருகிறார். அந்த வசனம் அவருடைய உள்ளத்தை அப்படியே குத்தி கொண்டிருக்கிறது. இதான் தக்குவா. மறுநாள் வருகிறார், அப்படியே சொல்லுகிறார். அல்லாஹ்வின் தூதர் அனுப்பி விடுகிறார்கள். மூன்றாம் நாள் வருகிறார் மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். மூன்றாம் நாளும் திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். அப்படியே கூட இருந்திருக்கலாம். இப்ப பாருங்க, நான்காம் நாள் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ் வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். இப்போது ரெண்டு பேர் அனுப்பி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? இவர் மது அறிந்திருக்கிறாரா என பாருங்கள் என்று சொன்னாங்க. போய் பார்த்தாங்க, ஊத சொன்னாங்க, நுகர்ந்து பார்த்தார்கள். யா ரசூலுல்லாஹ் இவர் மதுவெல்லாம் அருந்தவில்லை, நல்ல நிலையிலே தான் மாலிக் இருக்கிறார். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், என்ன தெரியுமா? மாயிஸே நீ முத்தமிட்டு இருப்பாய் போ என சொன்னார்கள். இல்லை யா ரசூலுல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ். நீ கட்டி அணைத்திருப்பாய் போ என சொன்னார்கள். இல்லை யா ரசூலுல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ். கண்களால் சாடை செய்திருப்பாய் போ என சொன்னார்கள். வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அவருடைய இரண்டு கால்களுக்கு மத்தியிலே நான் அமர்ந்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், என்னை திருப்பி அனுப்பாதீர்கள், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என சொன்னார். அவருக்கு எதிராக 4 முறை சாட்சி சொல்ல சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் விபச்சாரம் செய்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். 4 முறை தனக்கு எதிராக சாட்சி சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவரை கல்லால் அடித்து 2 மலைகள் குன்றுகளுக்கு இடையே நிறுத்தி அவரை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவருடைய கைகள் பிடரில் கட்டப்பட்டது, கால்கள் கட்டப்பட்டது, ஓட முடியாது. அதுக்குதான் கைக்கு காலுக்கு விலங்கிடுவது. இந்த நிலையிலே சிறுவர்களையும் பெண்களையும் ஆண்களையும் விட்டு கல்லால் அடித்துக் கொள்ள சொன்னார்கள். மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கல்லால் அடித்து கொல்லப்பட்டார். அன்புக்குரியவர்களே, இவரை இந்த இடத்தில் வந்து தனக்கு எதிராக சாட்சி சொல்ல வைத்தது எது? தக்வா. இப்ப நம்ம தக்வா கொஞ்சம் உரசி பார்ப்போமா? என்ன தப்பு செஞ்சாலும் மரக்கட்ட மாதிரி இருக்கும், தௌபா செய்யறது இல்ல, அதுக்கு பரிகாரம் தேடுறது இல்ல, மறைவா நடந்து போச்சு யார் பார்க்க போறா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாளை மறுமையில் தான் அதனுடைய வினை விளங்கும். அதனால இந்த உலகத்தில் என்ன தவறு செய்தோமோ அதை இந்த உலகத்திலேயே சரிபடுத்திக் கொள்வதுதான் சால சிறந்த விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் செய்தார்கள். இதே போல் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெண் வந்தார். அசது குலத்து கிளையான கானினியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்தார். அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து, யா ரசூலுல்லாஹ், யா நபி அல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என அவர் சொன்ன மாதிரியே சொன்னார். இப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி செல்லுமாறு பெண்ணே நீ போ என அனுப்பி வைத்தார்கள். அப்போது அந்த பெண்மணி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய ரசூலே, ஏன் என்னை திருப்பி அனுப்புகிறீர்கள்? மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களை திருப்பி அனுப்பியது போலவா என்னையும் நீங்கள் அனுப்புகிறீர்கள்? இப்போது சுதாரித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிமிர்ந்து பார்த்தார்கள். பெண்ணே அவளா நீ என கேட்டார்கள். ஆம், அந்த பெண் நான் தான் யா ரசூலுல்லாஹ் என சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று எதிர்பாராத அந்த நிலைமையில் அவள் சொன்னார், நான் கருவுற்றிருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், நான் அவருடைய
வா என்று சொன்னார்கள். அவள் போய் 10 மாதங்கள் கழித்து குழந்தையை பெற்றெடுத்து வந்தால் அல்லாஹ்வின் தூதர் படையை அனுப்பியோ ராணுவ வீரர்களை அனுப்பியோ ஆட்களை அனுப்பியோ அந்த விபச்சாரம் செய்த பெண்ணை அழைத்து வாருங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. எப்படி வந்தால் தெரியுமா? அவள் அந்த பச்சை குழந்தையை அதில் ரத்தம் சிந்தி இருக்க, தொப்புள் கொடி அருந்திருக்க, ஒரு வெள்ளை துணியிலே சுற்றி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் எடுத்து வந்தார். யா ரசூலுல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள் யா ரசூலுல்லாஹ். இந்த பிள்ளையை பார்க்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்சாரி தோழர் ஒரு அந்த பிள்ளையை பார்த்த மாத்திரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்ணே, இந்த பிள்ளைக்கு 2 வருட பால் குடி சட்டம் இருக்கிறது, 2 வருஷம் பால் கொடுத்துட்டு வா என சொன்னார்கள். சென்றார். 2 வருடம் கழித்தும் அல்லாஹ்வின் தூதர் யாரையும் அனுப்பவில்லை. அவளாக எடுத்து வந்தார். தனது இடுப்பிலே அந்த குழந்தையை கக்கத்தில் வைத்திருந்தார். அந்த குழந்தையின் கையில் ஒரு ரொட்டி துண்டு இருந்தது. அந்த ரொட்டி துண்டை அந்த பிள்ளை சப்பிக் கொண்டிருந்தது. அவள் சொன்னாள், யா ரசூலுல்லாஹ், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் நபியே, எனது குழந்தை பால் குடி மறந்து விட்டது, திட உணவு உண்ண ஆரம்பித்து விட்டது, என்னை தூய்மைப்படுத்துங்கள் யா ரசூலுல்லாஹ். இப்போது சொன்னார்கள், அந்த பெண்ணை கழுத்து அளவுக்கு குழி நோட்ட சொன்னார்கள். புதைகுழி நோட்டப்பட்டது. அதிலே அந்த பெண்ணை இறக்கி மூட சொன்னார்கள். தலை மட்டும் தெரிகின்ற அளவுக்கு மூடப்பட்டால். இப்போது மக்கள் ஏவப்பட்டார்கள். கல்லால் அடித்தார்கள் அவள் தலையிலேயே. வலியில் கதறிக் கொண்டிருக்க அவ்வழியாக வந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர் பங்கிற்கு ஒரு கல்லை எடுத்து அந்த பெண்ணுடைய மண்டையில் ஓங்கி அடித்தார். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களுடைய பலத்தில் சென்ற அந்த கல் மிக வேகமாக அவள் மண்டையை திறந்து அதிலிருந்து குபீரென ரத்தம் பீரிட்டு அடித்து ஹாலித் பின் வலீதினுடைய அந்த ஆடையில் பட்டுவிட்டது. ரத்தம் பட்ட மாத்திரத்திலேயே அவர்களை சபித்தார்கள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள். அவரை மோசமான வார்த்தையை கொண்டு பேசினார்கள். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதில் வாங்கி விட்டார்கள். காலிதே, காலிதே, அவளுடைய தௌபா எப்பேற்பட்டது தெரியுமா? அவள் எப்பேற்பட்ட தக்வாவை உடையவள் தெரியுமா? இந்த 2 மலைகளுக்கு இடையே மக்களை அழைத்து 70 பெரும் பாவிகளை அழைத்து அந்த 70 நபர்களுக்கும் அவளுடைய தௌபாவை பங்கிட்டு வைத்தால் இவளுடைய தௌபாவை மிஞ்ச முடியாது. அப்பேற்பட்ட தௌபாவை அவள் பெற்றுவிட்டாள். ஹாலிதே, அவளை சபிக்காதே, இவ்வாறான வார்த்தையை நீ பேசாதே என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். இங்கே நாம் சிந்திக்க வேண்டும். பெரும் பாவத்தை செய்துவிட்டு திருப்பி அனுப்பும்போது கூட அனுப்புனது அல்லாஹ்வின் தூதர். அவர் பேசாமல் அந்த இருவரும் இருந்திருக்கலாம். அவர்களை அந்த மஜ்லிஸுக்கு கொண்டு வந்து எனக்கு தண்டனை தாருங்கள், எனக்கு மரண தண்டனை கொடுங்கள் என்று சொல்ல வைத்தது எது? தக்வா. இதான் தக்வா. இந்த உலகத்தில் நாம் கேவலப்பட்டாலும் பரவாயில்லை, அசிங்கப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை, அவமானப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த உலகத்திலே அதற்கான விடையை நாம் தேடிக்கொண்டால் நாளை மறுமையிலே அவர்கள் என்ன நினைத்தார்கள்? அந்த இருவரும், என்னுடைய ரப்பை நான் எப்படி சந்திப்பேன் விபச்சார குற்றத்தோடு. அந்த எண்ணம் தானே அவர்களை அங்கே வந்து நிறுத்தியது. நாம் திருடர்களாக இருக்கின்றோம் இந்த சமுதாயத்தில், விபச்சாரம் செய்தவர்களாக இருக்கின்றார்கள் இந்த சமுதாயத்தில், அடுத்தவன் சொத்தை அபகரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இந்த சமுதாயத்தில், ஊத்த பேச்சு பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில், அடுத்தவன் மனைவியை அபகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த சமுதாயத்தில், பொருளாதாரத்தில் மோசடி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த சமுதாயத்தில். எந்த ஒரு மனப்பான்மையும் நாம் எல்லாவற்றையும் செய்துவிட்டு சகஜமாக இந்த உலகத்தில் இந்த பூமியின் முதுகின் மீது நாம் நடக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கின்றான் இந்த உலகத்தில். திருப்பி நாம் அனுப்பப்படுவது போவதில்லை. இந்த மனித வாழ்க்கைக்கு நாம் திரும்பி வர இயலாது. இந்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்துவோர் யார் தெரியுமா? தனது பாவங்களுக்காக, தனது குற்றங்களுக்காக,
தனது பொய்களுக்காக, தனது மோசடிக்காக. அதுக்கு இந்த உலகத்திலேயே யார் அதை சரி செய்து கொள்கிறானோ, சம்பந்தப்பட்டவர்களை பார்த்து அதை தீர்த்து கொள்கிறானோ, அதை மாலிஷ் பண்ணி கொள்கிறானோ, இவன் தான் வெற்றியாளர். இங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு யோக்கியமணி வேஷம் போட்டு இருந்துட்டு நாளை அல்லாஹ்விடத்திலே போய் மோசமானவனாக, பாவியாக, அல்லாஹ் பார்க்காதவனாக, அல்லாஹ் பேசாதவனாக, அல்லாஹ் தூய்மைப்படுத்தாத மனிதனாக நாம் மாறிவிட்டால் நம்முடைய நிலை என்னவாகும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானை நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முறையாக இந்த ரமலானை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மரணம் வருவதற்கு முன்பாக இந்த வயசுலாம் கிடையாது. 10 வயசுல சாவறான், 12 வயசுல சாவறான், 15 வயசு சாவுக்குலாம் மரணமே இல்லை. ஒரு வயசே இல்லை. இப்ப எல்லா வயசுலயும் எல்லாரும் சாவறாங்க. அதனால நமக்கு வயசு இருக்குது, நமக்கு இன்னும் ஏஜ் இருக்குல்ல அப்படிலாம் நினைக்க வேண்டும். விரைவாக அவசரமாக பாவங்களில் இருந்து விடுபட வேண்டும். நாம் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு அவசரம் காட்ட வேண்டும், தள்ளி போடக்கூடாது. சைத்தான் தான் உனக்கு நாள் இருக்கிறது, உனக்கு இன்னும் எத்தனையோ மாதங்கள் இருக்கிறது, உனக்கு இன்னும் பல ஆண்டுகள் நீ வாழப்போகிறாய், உனக்கு இன்னும் எவ்வளவோ சாதிக்க வேண்டியது இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி உன்னை தள்ளி போட வைப்பான். அவனை நம்பிக்கிட்டு பேசாம உட்கார்ந்து இருந்தோம்னா முடிஞ்சு போச்சு. எப்ப அல்லாஹ்வுடைய அழைப்பு வரும்னு தெரியாது, போய் சேர்ந்துடும். அதனால் சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் பாவங்களில் இருந்து அவசரமாக விலகி நேரான பாதைக்கு வந்து